எனக்கு வந்து எப்போ நான் இந்த வேலூர் பக்கம் இந்த பக்கம்லாம் வந்தேனோ அப்போலேருந்தே இஞ்சி கொத்து கிடைக்கிறது. வேறு பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா வாழைப்பழம் போடுவாங்க, எல்லாத்துலேயும் வாழைப்பழத்தை கட் பண்ணி போடுவாங்க. அந்த சாதத்தில் அந்த வாழைப்பழம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அதை அப்படியே ஒதுக்கி வைப்போம். இப்போ கொஞ்சம் அதெல்லாம் மாற்றிட்டு ஒரு இலை போட்டு தான் இப்போ படைச்சிட்ருக்குறோம். நம்ம இருக்கிற இடத்துக்கு அதுக்குன்னு தக்கன மாற்றிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். இந்த சேனக்கிழங்கு என்ன படுத்தின பாடு இருக்குது பாருங்கள் இந்த ஷார்ட்ஸில். சிலர் வந்து அது சேனக்கிழங்கும்பாங்க, சிலர் வந்து கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நான் ரெண்டையும் சொல்லி போட்டிருந்தேன்னா, அதனால் 2 பக்கத்து பேரும் வந்து கமெண்ட்ஸில் போட்டு 2 பேரும் அவள் வீட்டில் செஞ்ச சாப்பாடு வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தா. இந்த வீடியோட எண்டில் வந்து அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். சின்னக்காவும் நான் என்னோடதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், பெரியக்காவது வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அம்மாவது இன்னும் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக படுத்து எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சுட்டு போயிட்டார். அந்த அதோட கலரே ப்ரௌனுங்கிறதுனால இந்த கலர்லாம் அது மேலே ஒட்டுறதே தெரிய மாட்டேங்குது. அம்மா என்ன சொல்லுவாங்க, என்னடி இது புள்ள மூஞ்சியே காணும், என்ன தடி எடுத்து வச்சுருக்கேன்னு என்னையே கேட்பாங்க. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஹாப்பியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பொங்கலுக்கு பிரமாதமாக என்னென்னமோ போடணும்னு நினச்சேன், கடைசியில் சிம்பிளாக கோலம் போட்டு முடிச்சிட்டேன். தம்பும் அவங்க அப்பாவும் போய் கரும்பும் மஞ்சள் கொத்தும் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கரும்போட தோகையை பார்க்குறதுக்கு என்னமோ மயில் தோகை விரிச்சிருக்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. பார்க்க நல்லா இருக்கேன்னு அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். இஞ்சி கொத்து சேர்த்து வைக்கிறது வழக்கம், ஆனால் வந்து இங்கெல்லாம் இஞ்சி கொத்து கிடைக்கிறது இல்லை, அதனால் மஞ்சள் கொத்து மட்டும்தான். அதுவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷானலாம் கிடைக்கல, கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. சரி, கிடைச்ச வரைக்கும் ஓகேன்னு சொல்லி வாங்கி வச்சுது. எனக்கு வந்து எப்போ நான் இந்த வேலூர் பக்கம் இந்த பக்கம்லாம் வந்தேனோ அப்போலேருந்தே இஞ்சி கொத்து கிடைக்கிறது இல்லை, மஞ்சள் கொத்து மட்டும்தான். பானையை ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு விபூதி மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்துகிட்டு வந்து பானைக்கு ஒரு 5 இடத்துல பட்டை போட்டு வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மா பாட்டி அவங்களாம் செஞ்சிட்டு இருந்தப்போ பார்த்திங்கன்னா பானை வந்து 3 பானை வைப்பாங்க. ஒரு சக்கரை பொங்கல், 2 வெண்பொங்கல் வைப்பாங்க. எங்களுக்கு சின்னதுலலாம் பார்த்திங்கன்னா அந்த வெண்பொங்கல் பாட்டி வந்து குழைவாக வச்சுருவாங்க. அது சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்கும், குழைவாக சாப்பிட்றது அவ்வளோவா பிடிக்காதா. அதனால் பொங்கல் அன்றைக்கி எது பிடிக்காதுன்னா இந்த குழைவாக இருக்கிற அந்த வெண்பொங்கல் சாப்பிட்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது வெண்பொங்கல்னால் வெறும் ரைஸ் தான், அதுதான் வந்து சாம்பார் ரசம் எல்லாம் ஊற்றி சாப்பிட்ணுங்கிறப்ப ரொம்ப குழஞ்சி போயிடும். அதில் வேறு பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா வாழைப்பழம் போடுவாங்க, எல்லாத்துலேயும் வாழைப்பழத்தை கட் பண்ணி போடுவாங்க. அந்த சாதத்தில் அந்த வாழைப்பழம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அதை அப்படியே ஒதுக்கி வைப்போம். இப்போ நினச்சா வேடிக்கையாக இருக்குது. இந்த காலத்து பசங்களாம் இப்படிலாம் இருந்தால் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சாப்பிடுவோம். ஆனால் வந்து எப்படி குழைவாக வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே சாப்பிட்ருவோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் மட்டும்தான் பானையில் வைக்கிறோம். வெண்பொங்கல் வந்து தனியாக வைக்கிறது இல்லை, ரைஸை வந்து குக்கரில் வச்சு எடுத்துடுறது. ஆனால் இன்னமும் வந்து 3 பானை வச்சு செய்கிற பழக்கம்லாம் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா 12 இலை, 15 இலை, 21 இலையெல்லாம் போட்டு செஞ்சிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் அதெல்லாம் மாற்றிட்டு ஒரு இலை போட்டு தான் இப்போ படைச்சிட்ருக்குறோம். நம்ம இருக்கிற இடத்துக்கு அதுக்குன்னு தக்கன மாற்றிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். மஞ்சள்லேருந்து ஒரு கிழங்கு மட்டும் கட் பண்ணி எடுத்து அதில் 5 பீஸ் வந்து கட் பண்ணி மஞ்சள் நூலில் கோர்த்து, மஞ்சள் நூல்னால் மஞ்சள் தடவின நூலில் கோர்த்து பானையில் கட்டுறது பழக்கம். அதுக்காக தான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மஞ்சள் வந்து நெத்தியில் பாட்டி அப்படியே தேய்ச்சி வச்சுடுவாங்க. மஞ்சள் வைக்கிறதுக்கு போல் இந்த மஞ்சள் கிழங்கையே வச்சுடுவாங்க. நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இந்த கிழங்கு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து குக்கர்லேயே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொங்கல். ஆனாலும் இந்த வெண்கலப்பானையில் வந்து வைக்கிறதுங்கிறது ஒரு தனி டேஸ்ட்டு தான், அது ஒரு சந்தோஷம். வெண்கலப்பானைன்னு இல்லை, மண்பானையில் கூட வைக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். வீட்டுக்குள்ளே சிலர் வைப்பாங்க, சிலர் வெளியில் வைப்பாங்க. நாங்களாம் வீட்டுக்குள்ளே தான் வைப்போம். அந்த மாதிரி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்குது. எதில் இருந்தாலும் அந்த பானையில் வைக்கிறப்ப அந்த ட்ரெடிஷ்னலாக வைக்கிற ஒரு ஃபீல் வருது பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து சக்கரை பொங்கல் மட்டும் மாற்றிக்காமல் இன்னமும் பானையில் தான் வச்சிட்ருக்குறோம். நல்ல நேரத்தில் அடுப்பில் வைக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கலை தான் வச்சேன். அதில் பால் வந்து எல்லாருமே வந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்றி தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சாச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அது பொங்கி வழியிறப்ப அந்த பொங்கலோ பொங்கல் சொல்கிறது நல்லா இருக்கு. சின்னதுலலாம் அம்மா பாட்டியெல்லாம் கூப்பிடுவாங்க, பொங்க போது ஓடியாம்பாங்க. அதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருப்போம், குடுன்னு ஓடி போய் நின்று சொல்லிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தம்புவும் வந்து பொங்க போகிறப்ப கூப்பிடுங்க அப்படின்னா, அதே போல் கூப்பிட்டுடும் ஓடி வந்து சொன்னான்.
சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வாழைக்காய், அவரைக்காய், பரங்கிக்காய் பொடி, அப்புறம் பெருசாக, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் சேனக்கிழங்கு. இந்த சேனக்கிழங்கு என்ன படுத்தின பாடு இருக்குது பாருங்கள் இந்த ஷார்ட்ஸில். சிலர் வந்து அது சேனக்கிழங்கும்பாங்க, சிலர் வந்து கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நான் ரெண்டையும் சொல்லி போட்டிருந்தேன்னா, அதனால் 2 பக்கத்து பேரும் வந்து கமெண்ட்ஸில் போட்டு பயங்கரமாக போயிடுச்சு. ஆனால் வியூஸ் பிச்சுக்கிட்டு போனதும் அந்த தாளவத்துக்கு தான். எல்லா காயுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வேக வச்சு செய்கிறது தான் அப்படிங்கிறதுனால நான் குக்கரில் வந்து ஒவ்வொரு தட்டுலேயும் ஒன்று ஒன்று வச்சு அப்படியே ஒரேடியாக வேக வச்சு எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் அதை வந்து தனித்தனியாக செஞ்சுக்குவேன். தாளித்து போட்டு அதுக்கு வந்து தேங்காய் போடுறது, வெல்லம் போடுறது எல்லாம் தனித்தனியாக போட்டு செஞ்சுக்குவேன். ஆனால் வேக வைக்கிறது மட்டும் ஒன்றாவே வேக வச்சுட்டா சீக்கிரம் வேலை முடியும்ல. அதனால் ஒரே குக்கர்லேயே ஒன்று மேலே ஒன்றா வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போது. அக்கா 2 பேரும் அவள் வீட்டில் செஞ்ச சாப்பாடு வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தா. இந்த வீடியோட எண்டில் வந்து அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். சின்னக்காவும் நான் என்னோடது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். பெரியக்காவது வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அம்மாவது இன்னும் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறிகள் வச்சு தான் சமையல் பண்ணுவாங்க பொங்கல் அன்னைக்கு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்னெல்லாம் சமையல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக செய்கிறப்ப. ஆனால் எது வித்தியாசமாக செஞ்சாலும் எல்லார் வீட்லேயும் பொங்கல் வந்து காமனாக இருக்கும் இல்லையா? சாமி ரூமில் மாக்கோலம் போட்டு இந்த மாதிரி வாசல் போடுறது பழக்கம். அதனால் வாசல் போட்டு விளக்கேற்றி கரும்பு, மஞ்சள் கொத்து எல்லாம் வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இலையில வந்து சாப்பாடு எல்லாத்தையுமே பரிமாறி வச்சாச்சு. எங்களோட பொங்கல் வந்து இப்படி தான் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா எல்லாத்தையும் சமைச்சு எடுக்கிறதுக்கே நேரம் சரியாக இருந்ததுனால வீடியோ எடுக்கல. சிம்பிளாக தான் எடுத்திருந்தேன். அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி அதனால தான் இதை ஷேர் பண்ணிவிட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு வெளில வரையில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரௌனி ஆஸ் யூஷுவல் வந்து கோலத்தில் படுத்து எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சுட்டு போயிட்டார். அந்த அதோட கலரே ப்ரௌனுங்கிறதுனால இந்த கலர்லாம் அது மேலே ஒட்டுறதே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன தோணுமோ தெரில. இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுற வரைக்குமே வந்து அது கோலத்து மேலே தான் படுத்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு தம்புட்ட ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், ஃபோட்டோ எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் எப்படி எடுத்து கொடுத்துருக்கான் பாருங்கள், எல்லையாவது முகம் தெரியுதான்னு. இந்த 2K கிட்ஸ்டெல்லாம் கேட்டால் இப்படி தான் எடுக்கணும் அப்படிம்பாங்க. இதை கொண்டு நான் எங்கள் அம்மாக்கிட்ட காமிச்சிட்டேன். எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, என்னடி இது புள்ள மூஞ்சியே காணும், என்ன தடி எடுத்து வச்சுருக்கேன்னு என்னையே கேட்பாங்க. என்னத்தை சொல்கிறது, இந்த பசங்களை இதுங்கெல்லாம் பண்ணுற வேலையெல்லாம் வேடிக்கையாக தான் இருக்குது. அக்கா 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டு பொங்கல் இதையும் நான் இதோட ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு பொரியல், அவரைக்காயும் மொச்சக்காயும் போட்டு அவரைக்காய் சாம்பார், பரங்கி பழம் பச்சடி, கருணக்கிழங்கு தாளம். தண்ணி சரியாக இருக்கும் போல தான் இருக்குது.